ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாற்றங்கால் ஓட்டியாச்சு. இந்த 2 வயல் ஓட்ட போகிறோம். இந்த ஒரு வயலும் அதுக்கு மேலே இருக்க அந்த வயலும் ஓட்ட போகிறோம். பாருங்கள், நேற்று தான் ஓட்டணும். ரொட்டாட்டரில் ஓட்டிட்டோம். ரொட்டாட்டரில் ஓட்டிட்டு ஒரு 10 கிலோ நெல் நாற்று வந்து அம்மன் ரக நெல் வந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு நேற்று ஊற வச்சோம். இன்றைக்கி எடுத்து நேற்று தண்ணியில் போட்டு ஊற வைப்போங்க. நேற்று வாங்கிட்டு வந்தோடனே காய வச்சுட்டு தரையில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து கோணிப்பை சாக்குப்பையில் வந்து கட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம். அதாவது தொட்டியில் போட்டு ஊற வச்சிட்டோம். காலையில் ஒரு 12 மணி அளவு வந்து எடுத்து வெளியே வச்சிட்டோம். எடுத்து இப்போ வெளியே வச்சுருக்கோம். சாயந்தரமாக வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 7 மணிக்கு வந்து போய் வந்து குப்பை இருக்குல்ல, குப்பை மாட்டு சாணம், அந்த சாணத்தை வந்து தோண்டி அதுக்குள்ளே வந்து வச்சுருவோம். அது ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா முளைப்பு வந்துடும். நாளைக்கு எடுத்து விதைச்சிருவோம். நாளைக்கு இதான் ப்ராசஸ்ஸு, நெல் விதைக்கிற ப்ராசஸ்ஸு. இதான் வந்து இப்படி தான் வந்து நாற்றங்கள் ரெடி பண்ணுறது. நாற்றங்கள் வந்து ஒரு 10 கிலோவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பெருசாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஓரத்துலலாம் நாங்கள் விதைக்க மாட்டோம். ரொட்டாட்டரில் ஓட்டுறதுனால வந்து ஓரத்தில் கொஞ்சம் களியாக இருக்கும். ஓரத்துலலாம் விட்டுட்டு சென்டரில் மட்டும் வரிச்சிருவோம். எங்கள் ஊரில் வந்து மழை இப்போ தான் ஒரு 2 மழை பெஞ்சிருக்கு. நிறைய மழை இல்லை. அங்கங்கே கேரளா சைட்லாம் நல்லா வச்சு வெளுத்து வாங்குதான். ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்சம் கம்மியானதாக பெஞ்சிருக்கு. இப்படி தான் நாற்றங்கால் ரெடி பண்ணுற ப்ராசஸ் மக்களே, பார்த்துக்கோங்க. நாற்றங்கால் ரெடி பண்ணிட்டு ஒரு 20 நாள் போய் இப்போ விரைச்சி விட்டோம்னா 20 நாள் கழித்து வந்து நெல் நாற்று வந்து முளைச்சி வரும். அதுக்கு அந்த 20 நாளைக்குள்ளேயே வந்து நாங்கள் இந்த கைனி இது தக்காளி நட்டு சொட்னியில் நட்டுருந்தோம். அந்த போஸில் ஒன்று அப்படியே இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த 20 நாள் அந்த நாற்று வரத்துக்கும் அந்த வயல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சேர் ஓட்டி அண்டை கழிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 2 வயல் நடலான்னு இருக்கும். மழை கம்மினால ஒரு 2 வயல் நட போகிறோம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. நெல் ஊற வச்சுருக்கதையும் காட்டுறேன். இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். சாயந்தரமாக நெல் வந்து போய் சாணத்தில் வந்து புதைப்போம். சாணத்தில் வந்து தோண்டிட்டு அந்த முளைப்பு வந்து நல்லா வந்துடும். அந்த ஜெர்மினேட் ஆகிட்டு அந்த நெல் வந்து நல்லா முளைச்சிடும். அதை வந்து விரைச்சோம்னா இந்த தண்ணியில் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காலையில் நேற்று ஓட்டணும். இப்படி வந்து காலையில் வந்து